பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அண்ட சராசரங்களை படைத்த சர்வலோகத்தின் தகப்பனே, மை நன்றியோடு சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த 79வது சுதந்திர நன்னாளை நாங்கள் சுதந்திரமாய் கொண்டாடவும் மனமகிழ்ச்சியாய் கொண்டாடவும் தேவரீர் எங்களுக்கு சுதந்திர நாட்டை நீர் கொடுத்தமைக்காய் மக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக எங்களுடைய மூதாதையர்கள் எத்தனையோ உபத்திரவங்களையும் பாடுகளையும் பட்டு இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்தில் நாங்கள் சுதந்திரமாய் வாழ்வதற்கு அவர்கள் பட்ட பாடுகளை இந்நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நீர் அதை பொறுப்படுத்திக் கொள்வீராக. குறிப்பாய் சுவாமி, இந்த சுதந்திர நன்னாளிலே நாங்கள் தியானிக்க போகிறதான இந்த வேத வார்த்தைகள் யார் யாருடைய இருதயத்தில் நீர் பேச வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறீரோ அவர்கள் அத்தனை பேரும் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் பேசி அவர்களை தூய்மைப்படுத்த நீர் கிருபை அருளச் செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் இந்த சுதந்திர நன்னாளிலே இந்த சுதந்திர தினத்தை அனுசரிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே எங்களோடு கூட இணைந்து நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறதான கேட்டுக் கொண்டிருக்கிறதான அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்தியா என்கிறதான ஒரு தேசத்தில் வாழுகிறதான ஒவ்வொரு மனிதனும் தான் வாழுகிறதான அந்த இருப்பிடத்தின் தேசத்தை சுதந்திரமாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமாய் ஒரு பட்டணத்திலே வாழும்படியாய் நம்முடைய மூதாதையர்கள் அடிமைப்பட்டிருந்ததான அந்த ஆங்கிலேயரிடத்திலிருந்து நாம் வாழுகிறதான இந்த இந்திய தேசத்திற்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கப்பட வேண்டும் என்று அரும்பாடுபட்டு எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்து அநேக காரியங்களை அவர்கள் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
எதற்கு? நாம் சுதந்திரமாக இந்த தேசத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக. அப்படிதானே? அப்படிதானே? நாம் சுதந்திரமாய் வாழ்வதற்கு அநேகர் அரும்பாடுபட்டு தங்கள் ஜீவனையும் கொடுத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பெற்றுக் கொடுத்ததான இந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு வருடமும் அனுசரித்துக் கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். எது முதற்கொண்டு 1947 வருடம் முதற்கொண்டு இன்றளவு வரைக்கும் 2025 ஆகிய இந்த வருடம் வரைக்கும் ஏறக்குறைய 79 ஆண்டு காலங்கள் நாம் பெற்றதான இந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் சுதந்திர நாளாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மிக்க மகிழ்ச்சி. எதற்கு? நம்முடைய மூதாதையர்கள் அரும்பாடுபட்டு தன் ஜீவனையும் கொடுத்து பெற்றுக்கொண்டதான இந்த சுதந்திரத்தை கவனிக்கணும். இங்க எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பெற்றுக் கொடுத்ததான இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? மனமகிழ்ச்சியாய், மன நிறைவோடு, அனைவரிடத்திலேயும் அன்பு கூறுவதின் நிமித்தமாய், தன் அன்பை பகிர்ந்து கொள்வதின் நிமித்தமாய், இனிப்புகளை பரிமாறிக்கொள்வதின் நிமித்தமாய் இன்றளவும் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது ஆவிக்குரிய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய சரீரம் சுதந்திரம் அடையும்படியாய் ஒருவர் அரும்பாடுபட்டு தன் ஜீவனை கொடுத்து ஒரு சுதந்திரத்தை நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை குறித்துதான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கவனிக்கணும். இன்றைய நாளில் நாம் தியானிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மன்னிக்கணும், ரோமர் 14:9. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நாம் சுதந்திரித்துக் கொள்வது. இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறதான இந்த தியானத்தின் தலைப்பு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து. நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் காந்தியடிகள் தானே, நம்முடைய காந்தி தாத்தா தானே, பிறகு ஏன் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் கேட்கலாம். 100க்கு 100 உண்மைதான். நம்முடைய உலகப்பூர்வமான ஒரு தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய காந்தி தாத்தா அவர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல, மறுப்பும் அல்ல. நான் எதை குறித்து இப்பொழுது உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், ஆவிக்குரியதான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாசியுங்கள், ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும்
பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் கவனிக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இவ்விதமாக அவர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று சுட்டி காட்டுகிறார்? கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் அனைவரும் அறியப்பட்டதான ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். 3.5 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியத்தின் பாதையிலே நல்லோர் தீயோர் அனைவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஏறக்குறைய 33.5 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கல்வாரி சிலுவையிலே மரணத்துக்காய் தன்னை அர்ப்பணித்தார் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாயிருக்கிறது. நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் சுதந்திரம் அடைந்து எத்தனை வருட காலங்களாகிறது? இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 79 ஆண்டு காலங்கள் ஆகிறதா இருக்கிறது. 79வது சுதந்திர தினத்தை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கவனிக்கணுங்க. சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 2025 வருடங்களாய் ஆகிறது. எப்படி? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று இந்த உலகத்தின் உருவாக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? நியமித்திருக்கிறார்கள். அப்படியானால் நமக்கு விடுதலை கிடைக்கப்பட்டு, சுதந்திரம் கிடைக்கப்பட்டு இன்று வரைக்கும் 25 ஆண்டு காலங்கள் ஆகிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவினுடைய வாழ்க்கையின் ஆண்டு காலங்களை நாம் கழித்து விட்டோமானால் 33.5 ஆண்டு காலங்களை நாம் கழித்தோமானால் எவ்வளவு நாள் இருக்கும்? 2025 ஒரு 33 போச்சுன்னா எவ்வளவு ஆச்சு? 1900 சத்தமா சரி, ஒரு 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியத்தின் பாதையை கூட நம்ம கணக்கெடுத்துக்கலாம். 3.5 ஆண்டு காலங்களை நாம் கழித்தோமானால் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்ததான சுதந்திரம் 2021 அரை ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து 2021 அரை ஆண்டுகள் ஆகிறது. இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை? தன் ஜீவனை கொடுத்து, கவனிக்கணும் இங்க, தன் ஜீவனை கொடுத்து அழிந்து போகிறதான, பாவத்திலே மாண்டு போகிறதான ஒவ்வொரு ஆத்துமாவும் பலனடையப்பட்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சென்றடையும்படியாக தன் ஜீவனையே கொடுத்து நமக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இந்த சுதந்திரத்தை நாம் முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் தன் ஜீவனை கொடுத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த இந்திய தேசத்துக்காக காந்தியடிகள் அரும்பாடுபட்டு தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாரோ, அதை காட்டிலும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுக்கப்படும்படியாக
பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே விளைக்கிரயமாய் கொடுத்து இன்றைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததான அந்த சுதந்திரம் இன்றைக்கு எந்த நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு எந்த நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவம் எதை நோக்கி இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து கூர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்ததான அந்த மீட்பின் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், வெற்றி நடை போடுகிறவர்களாய், கிறிஸ்துவின் வழிகளிலே வீர நடை போடுகிறவர்களாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏன், எது நிமித்தமாக நாம் இல்லை என்று சொல்ல முடியும்? எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 30, 31. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி இங்கே சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார், எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் என்னவென்று இங்கே பதிவு செய்கிறவராய் அல்லது எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார் என்று பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைப்பதற்காக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தர், கவனிக்கணுங்க, தேவனாகிய கர்த்தர் தேசத்தை அழிக்காதபடிக்கு யாராவது ஒருவர் துறப்பில் நின்று தேசத்தை அழிக்காதபடிக்கு வேண்டுதல் செய்கிறார்களா என்று அவர் பூமியிலே உற்று நோக்கி பார்க்கிறார் என்பதை குறித்து இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். ஏன் தேசத்தை தேவனாகிய கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்? சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டதான அந்த கானான் தேசத்திலே பாவங்கள் அதிகமாய் பெருகினதின் நிமித்தமாக, கவனிக்கணுங்க, பாவங்கள் அதிகமாய் பெருகினதின் நிமித்தமாக தேசத்தில் உள்ள ஜனங்களை அழிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கோபம் உண்டவராய் காணப்படுகிறார். ஆனாலும் தேசத்தின் மனிதர்கள் மீது அவர் அன்பு கூர்ந்திருக்கிறபடியினாலே, எதற்கு? அவர் உண்டாக்கினதான மனிதர்களாய் இருக்கிறபடியினால், அவர் உண்டாக்கினதான மனிதர்களாய் இருக்கிறபடியினால் இந்த மனிதர்களை நான் அழிக்க கூடாது என்று சற்று யாராவது இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்களா, திறப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்களா என்று அவர் பூமி எங்கும் சுற்றி உற்று நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தேசமும்
இதே நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவ கரைகள் நிறைந்த தேசமாய் இன்றைக்கு தேசம் எப்படிப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்டிருக்குது? பாவ கரையினால் தீட்டுப்பட்டிருக்கிற தேசமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய தேசம் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? கொடுமையின் நிமித்தமாய் சூழப்பட்டிருக்கிற தேசமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம், நாம் சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் நம்முடைய தேசம் சுதந்திரத்தை நாம் இன்றைக்கும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? என்ன காரணம்? தேசத்திலே பாவங்கள் அதிகமாய் பெருகினது நிமித்தமாக, தேசத்தில் வாழுகிறதான மனிதனுடைய இருதயத்திலே பாவத்தின் எண்ணங்கள் அதிகமாய் பெருகினது நிமித்தமாக, மனிதனுக்குள்ளே பாவக்கரைகள் அதிகமாக்கப்பட்டதின் நிமித்தமாக இன்றைக்கு தேசம் எப்படிப்பட்ட தேசமாய் மாறி போயிருக்கிறது? சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு பதிலாக பாவ காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களாய் இன்றைக்கு தேசத்தின் குடிகளாகிய மனிதர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எது நிமித்தமாய் ஆக்கப்பட்டிருக்கிறது? தேசத்தில் வாழுகிறதான மனிதர்கள் எது நிமித்தமாய் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு பதிலாக தீட்டடைந்ததான பாவ காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகளும் இன்றைக்கு இருக்கிறதான ஊழியக்காரர்களும் எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து எதற்காய்? சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காய் பிறந்து 2025 ஆண்டு காலங்கள் நிறைவடைகிறதாய் காணப்படுகிறது. 2025க்குள்ளே நாம் பிரவேசித்து இன்று வரைக்கும் 8 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்திலே பாதி நாட்களை நாம் கழித்தவர்களாய் காணப்படுகிறோம். 15 நாட்கள் கழிந்து ஓடி போயினது. 15 நாட்கள் உருண்டோடு போனது. இந்த 2025 வருடங்களிலே 8 மாதங்களிலே 15 நாட்களை உருண்டோட பண்ணினதான நம்முடைய கிறிஸ்துவத்தின் நிலை எப்படிப்பட்டதான நிலையாய் காணப்பட்டுகிறது? ஊழியக்காரர்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். உண்மையாக தேவனாகிய கர்த்தர் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்ததான அந்த சுதந்திரத்தின் சுதந்திர காற்றைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்துவை அறியப்பட்டதான கிறிஸ்துவ ஜீவிகளும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று கேட்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் ஐயா இந்த நிலை? என்ன காரணம்? இந்த நிலை பிறப்பிலே முழங்கால் படியிட்டு ரட்சிக்கப்பட்டதான ஆத்துமாவுக்காய் கதறுவதற்கு, இங்கே விசுவாசிகளை கதறுவதற்கு, இங்கே முழங்கால் படியிடுவதற்கு ஒரு நீதிமானும் இல்லாத காரணத்தின் நிமித்தமாகத்தான். ஒருவர் கூட இல்லை என்று இங்கே எசேக்கியேல் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே காணப்படுகிறதான ஊழியத்தின் நிலை கவனிக்கணும். ஊழியத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? மாயை நிறைந்ததாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாறாக ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னுடைய ஊழியத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும், தங்களுடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோட கூட தானே இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். ஊழியத்தை எதற்காக இன்றைக்கு ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஊழியத்தின் நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது? தேவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து பெற்றுக் கொடுத்ததான, யாரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்ததான? பிசாசிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்ததான சுதந்திரத்தை இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். பாழடித்துக் கொண்டிருக்கிறோம், பாழடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவராகிலும் சொல்ல முடியுமா, நான் இயேசுவுக்காய், இயேசு பெற்றுக் கொடுத்ததான அந்த சுதந்திரத்தை காக்கும்படியாய் நான் என்னை தாழ்த்தி இந்த தேசத்தின் குடிகளுக்காக துறப்பிலே நிற்க முடியும் என்று ஒரு ஊழியம் செய்கிறவர்களால் உங்களால் இன்றைக்கு சுட்டிக்காட்ட முடியுமா? இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும், இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? சொல்வதற்கே கடினமாயிருக்கிறது. ஆனாலும் சொல்ல வேண்டியதான கட்டாயத்தில் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறபடியினாலே இதை சுட்டிக்காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். இன்றைய ஊழியத்தின் அவல நிலை எப்படி மாறி போயிருக்கிறது? லட்சங்களிலேயும் கோடிகளிலேயும் திருச்சபைகளை புதிதாய் புதிதாய் கட்டுவதற்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறது. அப்படிதானே ஐயா? அப்படித்தானே இன்றைக்கு ஊழியம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல கோடிகளை கொட்டி ஒரு திருச்சபைகளை கட்டி, எனது திருச்சபை தான் மிகப்பெரியதான திருச்சபை என்று காண்பிக்கும் பொருட்டாக, மேன்மைப்படுத்தும் பொருட்டாகத்தானே இன்றைக்கு பல கோடிகளை செலவழித்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? திருச்சபைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பார். நீங்கள் பல கோடிகள், கவனிக்கணுங்க, நீங்கள் பல கோடிகளை கொட்டி குவித்து கட்டுகிறதான திருச்சபைக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தார்? நீங்கள் ஊழியத்தின் மேன்மையை காட்டுவதற்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விண்ணகத்தை விட்டு இப்பூமியிலே இறங்கி தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தார்? அதற்காகவா? பிசாசு பிடிந்து வைத்திருந்ததான, அல்லது பிசாசு நம்மை அனைவரையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகவா தன் ஜீவனை கொடுத்தார்? யோசித்து பாருங்கள் ஐயா. இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலை எந்த வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து, இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலை எவ்வளவு தாழ்ந்து போய்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். பல கோடிகளை கொட்டி ஒரு திருச்சபையை கட்டி, அந்த திருச்சபையிலே ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டி கூடி ஆராதிப்பதின் நிமித்தமாகத்தான் தேவன் மகிமைப்படுவார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், அப்படி ஒரு பொழுதும் அவர் மகிமை அடையவே மாட்டார். அதை விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவே. மாறாக அவர் எதை செய்ய சொல்லி நமக்கு கற்பித்திருக்கிறார்? எதை செய்ய சொல்லி கற்பித்திருக்கிறார்? அவர், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று அன்பின் வழியை அவர் போதித்தவராய், கற்பித்தவராய் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் அன்பை தான் போதிக்க சொன்னாரே தவிர, பல கோடிகளை கொட்டி திருச்சபையை ஒரு பொழுதும் அவர் நிறுவ சொல்லவில்லை அல்லவா? யோசித்து பாருங்கள் ஐயா. பல லட்சங்களை கொட்டி, பல கோடிகளை கொட்டி ஒரு திருச்சபையை என்கிறதான ஒரு கட்டிடத்தை நிறுவுகிறீர்களே, உங்கள் திருச்சபைக்கு வருகிறதான எத்தனை விசுவாசிகள் கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கொடுக்கிறதான காணிக்கைகளின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் சொகுசு கார்களிலும், சொகுசு வாழ்க்கையிலும், சொகுசு ஆடம்பர திருச்சபையை கட்டுகிறதான எண்ணத்திலும் நீங்கள் இன்றைக்கு சுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து பெற்றுக் கொடுத்ததான சுதந்திரம் ஐயா. இந்த சுதந்திரம் கவனிக்கணுங்க. சுதந்திரம் எப்படிப்பட்டது? எதற்காக பெற்றுக் கொடுத்தார்? கோடிகளை செலவழித்து திருச்சபைகளை கட்டுவதற்காக அல்ல, லட்சங்களை செலவழித்து கூட்டங்களை நடத்துவதற்காக அல்ல, உபத்திரவத்தில் காணப்படுகிறதான, கஷ்டத்தில் காணப்படுகிறதான ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொருட்டாகத்தான் உங்களை நியமித்திருக்கிறார். கவனிக்கணுங்க. அப்படிதானே நியமித்திருக்கிறாரு. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறதா இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அவன் கேட்ட மாத்திரத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம், உனக்கு கொடுக்கப்பட்டதான நியாய பிரமாணத்தை நீ என்ன பண்ணோம்? கை கொள்ள வேண்டும். 18 படிங்க பார்க்கலாம். 18 படிங்க. அதற்கு இயேசு 19 படிங்க. 19 படிங்க. சரி, படிங்க. அதுக்கு முன்னாடி பின்பு அவர் புறப்பட்டு வழியருகே போகையில் 18 படி. அதற்கு இயேசு, கவனிக்கணும், அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நல்லா கவனிக்கணுங்க. அவர் எந்த கற்பனையை அவனை கை கொள்ள சொல்லுகிறார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் நொந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கவனிக்கணும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு மனுஷன் வந்து இயேசுவினிடத்திலே கேட்ட மாத்திரத்திலே இயேசுவானவர் நியாயப்பிரமாணங்களை எல்லாவற்றையும் அவர் கடைபிடிக்கும்படியாய் அந்த மனுஷனை பார்த்து சொன்ன மாத்திரத்திலே அந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தில் நீர் கொடுத்ததான அத்துணைகளையும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு இன்றளவும் நான் என்ன பண்ணுகிறேன்? கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொன்ன மாத்திரத்திலே இயேசு அவன் மீது அன்பு கூர்ந்தவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் சுட்டி காட்டுகிறார்,
உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடும் என்று. உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனால் அதை செய்யக்கூடாதவனாய், கவனிக்கணும், அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அதை செய்ய முடியாமல் விசனத்தோடே தலை குனிந்தவனாய் திரும்பி போனான் என்று வசனம் நமக்கு எடுத்திருக்கிறது. ஜாக்கிரதை. இன்றைக்கு கோடிகளை சேர்த்து கொண்டு திருச்சபைகளை அமைக்கிறதான மாயையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஜாக்கிரதையின் எச்சரிப்பு, தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஜாக்கிரதையின் எச்சரிப்பு இது. அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் அவன் முதலாவது செய்ய வேண்டியதான ஒரு காரியம் தன்னைத்தான் வெறுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கோடிகளிலே லட்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்? எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்? நியாயப்பிரமாணங்களை போதிக்கிறவனாகத்தானே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். நீ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனத்தானே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அப்படி நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறதான நீயும் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஒரு நியாயப்பிரமாணத்தை ஒரு வாக்கியம் சொல்லுது. என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசிகளை பார்த்து தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது, ஆகவே நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று போதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த விசுவாசிகள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே அர்த்தம்? அப்போ அதை போதிக்கிறதான போதகரும் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை திருச்சபைகளிலே இப்படிப்பட்டதான இழிவான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொல்வதற்கே அசிங்கமாயிருக்கிறது. செய்திகளை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது வருத்தம் அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது ஐயா, வருத்தம் அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. காரணம் என்ன? எத்தனை போதகர்கள் இன்றைக்கு போக்சோவிலே கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை போதகர்கள் இன்றைக்கு விபச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போதிக்கிறதான உனக்கும் தானே அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. போதகத்தை போதிக்கிற நீயும் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் தானே. யோசித்து பாருங்கள். இதையே உன்னால் கடைபிடிக்க முடியவில்லையானால் எப்படி? இதையே உன்னால் கடைபிடிக்க முடியவில்லையானால் நீ எப்படி லட்சத்தையும் கோடியையும் சேமித்து வைத்துக் கொண்டு நான் கிறிஸ்துவுக்காக என்னை தியாகம் செய்து ஊழியம் செய்கிறேன் என்று உன்னால் சொல்ல முடியும்? உண்மையான ஊழியம் என்றால் எது? உண்மையான ஊழியம் என்றால் எது? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது அல்லவா? அப்படியானால் இயேசுவினுடைய ஊழியத்தை செய்ய ஒப்புக் கொடுத்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய நிலையும் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டிருக்க வேண்டும்? அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு
வருகிறவனாகத்தானே நீ காணப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதான எண்ணங்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நான் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கணும், அதுல ஒரு 100 விசுவாசி, 200 விசுவாசி, 300 விசுவாசி, 500 விசுவாசி, அதிகபட்சமா 1000, 5000 போய்கொண்டே இருக்க வேண்டும். எதற்கையா இவ்வளவு ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறாய்? உண்மையாகவே அத்தனை ஆத்துமாக்களையும் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இல்லை. காணிக்கைகளை லட்சங்களிலேயும் கோடிகளிலேயும் வாங்கி சேமித்து வைத்துக் கொண்டு நீ சுதந்திர வாழ்க்கையை வாழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு லௌகீக வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தானே. அதுக்குதானே ஆத்தும ஆதாயம், அதுக்குதானே ஆத்தும ஆதாயம். யோசித்து பாருங்கள், இன்றைய திருச்சபைகளின் உபதேசம் எங்கே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எதை குறித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? செழிப்பின் உபதேசத்தை குறித்து மாத்திரமே. அந்த செழிப்பிலேயே நாம் நின்று போனவர்களாகத்தானே இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். செழிப்பின் உபதேசம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் அந்த செழிப்பின் உபதேசத்தையும் கடந்து இன்னும் அநேக உபதேசங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று மிகவும் நேர்த்தியான உபதேசம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதானே. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதானே. கிறிஸ்து பெற்றுக் கொடுத்ததான சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதுதானே. ஏனெனியா இன்றைக்கு திருச்சபைகளிலே கிறிஸ்து பெற்றுக் கொடுத்ததான இந்த சுதந்திரத்தை போதிக்க மறந்து போயிருக்கிறோம். ஏன் மறந்து போயிருக்கிறோம்? எதற்காக போதிக்க மறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? ஏனென்றால் இவைகளை குறித்து போதித்தால் ஒரு ஜனங்களும் அந்த திருச்சபையில் அமர்ந்திருக்க மாட்டார்கள். அப்படி அமர்ந்திருக்கவில்லை என்றால் உங்களுடைய பொக்கிஷமாகிய கஜானா நிறைவடையாது. ஒரே நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் என்ன? கிறிஸ்து என்கிறதான அடையாளத்தை அமைத்து நீங்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்வதுதான் இன்றைய நிலையின் கிறிஸ்துவத்துவமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லவா? கவனிக்கணும். இங்க இன்றைய ஊழியத்தின் நிலை எதுவாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? ஒரு ஆத்துமா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல, ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யப்படுவதற்கு, காணிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்கும், தசமபாகம் என்கிறதான பெயரிலே அந்த நபரிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதற்கும் தான் இன்றைக்கு ஆத்தும ஆதாயங்கள் செய்ய கொண்டிருக்கிறது. வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்குது ஐயா. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஜனங்களை ஆத்தும ஆதாயம் செய்து பாரம் உள்ளவர்களாய் ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு போய் கரை திரையற்ற ஜனக்கூட்டமாய் தேவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை ஊழியர்களாக அவர் அபிஷேகித்து அங்கீகரித்து நியமித்திருக்கிறார். அப்படிப்பட்டதான மேன்மையின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற எச்சரிப்பாய் இந்த எச்சரிப்பு காணப்படுகிறது. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். மேன்மைகளை குறித்தே போதித்துக் கொண்டிருக்கிறதான அத்தனை ஊழியங்களும் வீழ்ந்து போகிறத நாள் இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தேவ சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான் சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். மேன்மைகளின் நிமித்தமாய் தன்னை உயர்வடைய செய்கிறதான எவ்வளவு பெரியதான ஊழியங்களாய் இருந்தாலும்
தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், விழத்தள்ளி பண்ணி போடுவார். இது நடந்தே தீரும். ஏனென்றால் கோடிகளை கொட்டி திருச்சபைகளை கட்டுவதின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் சந்தோஷப்படுவது கிடையாது. ஆத்துமாவை கோடி கோடியாய் லட்ச லட்சமாய் கொண்டு வந்து நித்திய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்குத்தான் அவர் விருப்பப்படுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அவர் அரும்பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் ஐயா இந்த சுதந்திரம். அவர் அரும்பாடுபட்டு பெற்றுக் கொடுத்ததான சுதந்திரம் இந்த சுதந்திரம். எடுத்து வாசிப்போம். ரோமர் 2:19 இவ்விதமாய் சொல்லுகிறது, இன்றைய நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவத்தின் நிலையும் ஊழியக்காரர்களுடைய நிலையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கே சுட்டி காட்டியிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ரோமர் 2:19. இருங்க ஒரு நிமிஷம். வாசிப்போம். நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் கரெக்டா வாசிக்கணும். சத்தியத்தையும் காட்டிய சட்ட உடைமையாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க நல்லா கவனிக்கணுங்க. மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று சுட்டி காட்டுகிறார் பாருங்க. பேதைக்கு போதிக்கிற நீ, குழந்தைகளுக்கு உபாத்தியனாகிய நீ, நியாயப்பிரமாணத்தை அறிவிக்கிற சத்தியத்தையும் காட்டிய சட்டமும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிறவன் களவு செய்யலாமா என்று இங்கே தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறவராய் காணப்படுகிறார். மேன்மை பாராட்டக்கூடாது என்று நாம் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம் விசுவாசிகளை பார்த்து. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான ஒவ்வொரு போதகருடைய நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது? தன்னை மேம்படுத்துவதில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதானே? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று போதித்துக் கொண்டிருக்கிறதான போதகர்கள் கிறிஸ்துவத்தின் நிலையில் இருக்கிறதான அந்த ஊழியர்கள் நிலை எப்படி இருக்கிறது? விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள். களவு செய்யக்கூடாது என்று போதித்துக் கொண்டிருக்கிறதான ஊழியர்கள் இன்றைக்கு
திருச்சபையில் வருகிறதான காணிக்கைகளை கொள்ளையடித்து தங்களுடைய சுயலாபத்துக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டுமோ அவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எப்படி எப்படி ஆடி கார், பென்ஸ் கார், BMW கார், இது எல்லாத்துக்கும் மேல பிளைட், ஹெலிகாப்டர். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, எப்படியோ இன்னும் 2 வருஷத்துல நான் ஒரு பிளைட் வாங்கணும், அதனால உதாரத்துவமா கொடுக்கிறவர்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்றாரு, நீங்க எனக்கு பிளைட் வாங்குறதுக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று தவறான போதனையை போதிக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நொறுக்கி போடுவாங்க. வேதத்துல எங்கேயாவது அந்த மாதிரி போதிச்சிருக்கிறாரா இயேசு? வேதத்துல எங்கேயாவது அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரா இயேசு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த கொடுங்கள்? இல்லாதவனுக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வசனம் அதுதான் சொல்லுகிறது. இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. சிறியர்கள் என்றால் இல்லாதவர்களுக்கு, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கு செய்கிறதான நன்மை தேவனுக்கு செய்ததான நன்மையா இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நிலை, திருச்சபையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒருவனுக்கு கொடுத்து உதவுவதற்கு உனக்கு மனம் இல்லை. ஆனால் எதற்கு உனக்கு மனம் உண்டு? லட்சங்களை செலவழித்து, கோடிகளை செலவழித்து, அலங்கரிப்பு செய்து ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும் என்று கொடுங்கள் 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 என்று கேட்பதற்கு உனக்கு இன்றைக்கு மனம் உண்டு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு போதிக்கிறதான அத்துணை போதனைகளும் தவறான வழிநடத்துதலிலேயே போய்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து. தவறான வழிநடத்துதலிலே உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளே, விழித்துக் கொள்ளுங்கள். செழிப்பின் உபதேசத்தையும் கடந்து, கொடுத்தலின் உபதேசத்தையும் கடந்து மேலான உபதேசம் ஒன்று காணப்படுகிறது. அது என்னவென்றால் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது என்று. இத சொன்னா உடனே ஒரு கொஸ்டின் வரும், இதெல்லாம் போதிச்சா யாருங்க கேட்கிறது? நீ போதி, கேட்கிறதும் கேட்காததும் அவரவர்களுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. நீ போதிக்க வேண்டும் என்றுதான் உன்னை அவர் நியமித்திருக்கிறார். எதற்கு? எதற்கு? கரை குறையற்றதான, கள்ளம் கபடி இல்லாததான, குற்றம் இல்லாததான, தூய ஆத்துமாவாய் மீட்கப்பட்டதான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து நித்திய ராஜ்யத்துக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நியமிக்கப்பட்டதான ஊழியர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். செழிப்பின் உபதேசத்தை போதிப்பதற்கு அல்ல, நித்தியத்தை சுதந்திரிப்பதற்கு எப்படி என்று வழிகாட்டுவதற்கு தான் நீங்கள். அதை மறந்து தங்கள் சுய லாபத்துக்காய் நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறேன் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விண்ணகத்தை விட்டு, அந்த ராஜ சிம்மாசனத்தை விட்டு, ஒன்றுமே இல்லாத இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக பிறந்து பாவத்திலே மறித்து போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே கொடுத்து இன்றைக்கும் ஜீவனுள்ளோராய் உயிர்த்தெழுந்து
வீற்றிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசிடமிருந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை காத்து கொண்டவர்களாய், இந்த சுதந்திரத்தை அனைவரிடத்திலேயும் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இன்றைய நாள் முதற்கொண்டு நம்முடைய ஊழியத்தை நித்திய ராஜ்யத்தின் வழிகளுக்காய் நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நித்திய ராஜ்யத்தின் வழிகளை நடக்கிற ஊழியங்களாய் இன்றைய ஊழியங்கள் மாற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. போதனைகள் நித்திய ராஜ்யத்தை குறித்ததான போதனைகளாய் மாற்றப்பட வேண்டியதான கட்டாயமாய் இன்றைய நாளின் கட்டாயம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ எச்சரிப்பு கடந்து வரும் பொழுதே விழிப்புள்ளவர்களாய் நீங்கள் விழித்துக் கொள்வீர்களானால் தங்களை காத்துக் கொள்வது உங்களுக்கு மேன்மையுள்ளதாய் காணப்படும். அல்லவென்றால் கவனிக்கணும், அல்லவென்றால் வசனம் சொல்லுகிறபடி அதை ஒரு முறை கூட ஃபுல்லா படிப்போம்னு நான் நினைக்கிறேன். விட்டதுல இருந்து படிங்க. 27 ரோமர் 2 சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதிருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான ஊழியர்களே, இங்கே 29ஆம் வசனம் சொல்லப்படுவதைப் போல உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று எழுதியிருக்கிறபடி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்ம போதிக்கிறதான போதனைகள், நாம் போதிக்கிறதான இந்த போதனைகள் வெறும் மாம்சத்திற்கு மாத்திரம் அல்லாமல் ஆவியிலிருந்து நாம் போதிக்கிறவர்களாய் இருப்போமானால் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டும் உணர்வடையாதவர்களாய் நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவான ஆதாயத்துக்கென்று நீங்கள் போதித்துக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவ எச்சரிப்பை கேட்டும் உணர்வடையாதவர்களாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் எவ்வளவு பெரியதான உயர்ந்த புகழ்ச்சியை அடைந்திருந்தாலும், எவ்வளவு பெரியதான மேன்மையின் நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவ்வளவு உயரத்திலிருந்து உங்களை விழத்தள்ள பண்ண அவர் ஒரு பொழுதும் ஒரு துளி அளவும் யோசிக்க மாட்டார். நிச்சயமாய் உங்களை அவர் விழத்தள்ள பண்ணி போடுவார். ஆதலால் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். உங்களை நீங்கள் தாழ்த்தி தேவ சமூகத்தில் காத்திருந்து
மன்றாடி திறப்பிலே நிற்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்ததான இந்த சுதந்திரத்தை நீங்களும் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் நித்திய ராஜ்யத்தை அடையும்படிக்காக உங்கள் ஆத்துமாவையும் ஆதாயம் செய்து கொண்டு அநேகருடைய ஆத்துமாவையும் ஆதாயம் செய்து ஒரு கூட்ட ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கும்படியாய் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறபடியினால்தான் தேசம் எவ்வளவு தீட்டுப்பட்டிருந்தாலும் சரி, தேசம் முழுவதும் கொடுமையான பாவத்தினால் நிறைந்திருந்தாலும் சரி, இந்த தேசத்தின் குடிகளாகிய ஜனங்கள் மீட்கப்படும்படியாய் பாதுகாக்கப்படும்படியாய் என்னுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளப்படும்படியாய் யாராவது ஒருவன், ஒரு நீதிமான், ஒரு ஊழியக்காரன் பிறப்பிலே முழங்கால் படியிட்டு இவர்களுக்காக மன்றாடுகிறானா என்று அவர் உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? எதன் நிமித்தமாய்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறபடியினால். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனிடத்திலே நிர்விசாரணமாய் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்களுடைய மேன்மைகளை மேன்மை பாராட்டும்படியாய் செய்து கொண்டிருக்கிறதான ஊழியர்கள், ஊழியங்கள் அத்தனை பேர்களும் தங்களை தாழ்த்தி அந்த கிருபையுள்ள தெய்வத்திடத்திலே மன்றாடி, தேவனே, இதுவரைக்கும் நீர் கொடுத்ததான அதை நாங்கள் மறந்து வேறு எதையோ செய்து கொண்டிருந்தோம் என்று மன்றாடி மன்னிப்பு கேட்பீர்களானால் நிச்சயமாய் அவர் உங்களை மன்னித்து கிருபை அருளச் செய்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய வேண்டுதலினாலும் மன்னிப்பினாலும் உங்களுக்கு மாத்திரம் அல்லாது நீங்கள் வாழுகிறதான இந்த தேசத்தையும் அவர் காக்க வல்லமை உள்ளவர்களாயிருக்கிறார். எதற்கென்று? உங்களுக்கென்று. நீங்கள் உங்களை தாழ்த்துவதின் நிமித்தமாய் தேசத்தை காக்க அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்களானால் எப்படி இந்த தேசத்துக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கப்பட்டதோ அதே போல ஆவிக்குரியதான இந்த சரீரத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுதந்திரத்தை கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கும் இருக்கிறதான திருச்சபைகளுக்கும் ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுக்க கிருபையுள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார். கிருபையுள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார். ஊழியத்தை நீ காத்துக் கொள்ள வேண்டுமானால், அவருடைய கோபாக்கணையிலிருந்து உன் ஊழியத்தை நீ காத்துக் கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். தேவனே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். தேவனே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். தேவனே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று உன்னை தாழ்த்தி நீ அவருடைய பாதபடியிலே வேண்டுதல் செய்வாயானால் நிச்சயமாய் உனக்கும் உன் ஊழியத்துக்கும் உன் திருச்சபைக்கும் அவர் சுதந்திரத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை யார் யாரெல்லாம் கேட்டு தங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஊழியத்தை ஒரு சேமம் கிடைக்கப்படும்படியாய் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதான போதகத்தை போதிக்கப்படும்படியான உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளச் செய்வீராக சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு
நிறைவாகவும் பூர்ணமாகவும் காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுதந்திரம் நிறைவாகவும் பூர்ணமாகவும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்படட்டும் சுவாமி. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபையாய் தயவாய் எங்களை காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.